अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 94வது ஸ்லோகம் என்று நாம் காண வேண்டியது. The wise one state never varies. Sleeping soundly, he is not asleep. Lying in reverie, he is not dreaming. Eyes open, he is not wakeful. ரொம்ப டிஃபரெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் பிரம்ம தத்துவத்தை. பார்க்கலாம் ஒவ்வொன்றாவும். ஞானியின் நிலை என்றும் மாறுவதில்லை. வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். அவன் சுகமாக உறங்கினாலும் தூங்குவதில்லை. பகற்கனவிலே மூழ்கியிருப்பது போல் கிடந்தாலும் அவன் கனவு காண்பதில்லை. கண்கள் திறந்திருந்தாலும் அவன் விழித்திருப்பதில்லை அப்படின்னு என்டையர்லி டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா இந்த ரெண்டு ரகசியம் தான் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்டா சொல்லப்பட்டு வருகிறதுன்றது நம்ம இந்த கீதை முழுக்கவே பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? சரி, இப்போ இந்த சத்தியம், இந்த ஜெகத் பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யான்ற ரகசியம் புரிஞ்சா மட்டும்தான் இந்த ஸ்லோவிக்கு இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தத்தை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சரி, இப்போ அந்த ஒவ்வொரு வரைக்குமே என்னென்ன ஆங்கிள் இருந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். ஞானியின் நிலை என்றும் மாறுவதில்லை. இது எந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது? பிரம்மம் சத்தியம் என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் அப்படின்னுட்டாலே மாறாதது அப்படின்னு அர்த்தம், நிலையானதுன்னு அர்த்தம், நித்திய அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ அப்பழுக்கற்றது, மாறாதது, நித்திய, சுத்த, புத்த என்று அழைக்கப்படுகின்ற நிர்விகார, நிராகார, நிர்குண என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த பிரம்ம சத்தியத்தின் லட்சணம் அப்படிங்கிறத இன்டைரக்டா குறிப்பிடுவதற்காக அவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஞானியின் நிலை என்றும் மாறுவதில்லை. ஸோ பிரம்மம் சத்தியம் என்ற அந்த ரகசியத்தை குறிப்பதாக இந்த ஒரு வரி அமைஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இனி நெக்ஸ்ட், அவன் சுகமாக உறங்கினாலும் தூங்குவதில்லை அப்படின்னு வந்திருக்கு. சரியா? இப்ப என்ன சொல்ல வர்றாரு? ஆழ்ந்த உறக்கத்துல, டீப் ஸ்லீப்ல நீ தூங்கிட்டு இருக்க, ஆனா நீ தூங்கல. இந்த டீப் ஸ்லீப் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்பவே அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பிரம்மம் சத்தியம்ங்கிற அந்த அற்புத ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த டீப் ஸ்லீப்பை புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இஃப் யூ ஆர் ரியலி 100% டீப்லி ஸ்லீப் அப்படின்னு சொன்னா நீ ஸ்லீப்ல இருந்தது உனக்கு தெரியவே கூடாது. அப்போ நான் மிக நன்றாக உறங்கினேன் அப்படிங்கிற ஒரு பாவம் நமக்கு வருது. நான் ஏதும் அறியாமல் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு பாவம் வருது. அப்போ ஏதும் அறியாமல் இருந்தேன், நான் இருக்கிறேன், இருப்பு உணர்வு அப்படிங்கிறதும் இருக்கு. டீப் ஸ்லீப்ல ஸ்டில் தெர் இஸ் an உணர்வு, ஆன்ம உணர்வு இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? டீப் ஸ்லீப்னா உணர்வற்ற நிலையில நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப தூங்கினாலும் அவன் தூங்குவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அஞ்ஞானி எடுத்துக்கிட்டீங்கன்னா தூங்கிட்டான், அவ்வளவுதான். நின்னது டெட் பாடி மாதிரி தான். there is no big difference between a dead body and himself அப்படிங்கிற மாதிரி நமக்கு உணர்வு நிலையில இருக்கு. ஆனா ஞானி என்ன ஃபீல் பண்றான் அப்படின்னா அப்படி இல்லை. எனது இருப்பை நான் உணர்ந்து கொண்டேதானே இருக்கின்றேன். அந்த நேரத்துல இருப்பதை உணர்வதால் தானே என்னால் ஃப்ரெஷ்ஷா நான் ஏதும் அறியாமல் இருந்தேன் என்றும் நன்றாக தூங்கினேன் என்றெல்லாம் நமக்கு சொல்ல முடிகிறது. ஸோ இந்த ஆஸ்பெக்டை நம்ம அடிக்கடி நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டே தான் இருக்கோம். அப்போ சமாதி நிலையோட ஒப்பிடலாமா அப்படின்னா ஓரளவு ஒப்பிடலாம் சமாதி நிலையோட. நான் ஸ்லீப்லெஸ் ஸ்லீப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பொதுவாக. ஏன்னா தாட்ஸ் அங்கேயும் இல்லை, சமாதியிலையும் தாட்ஸ் இல்லை, டீப் ஸ்லீப்லையும் தாட்ஸ் இல்லை. பட் தாட்ஸ் இல்லைன்னாலும் சமாதியில they have an awareness, they're able to feel it அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது எண்ணம் இல்லாமல் இருக்கின்ற இருப்பை உணர்கின்ற ஒரு நிலை அப்படின்ற சொல்லலாம் அந்த சமாதி நிலையை. பட் இங்க வந்து
எண்ணமில்லாமல் இருக்கின்ற இருப்பை அந்த நேரத்துல உணர்றதில்ல. உணரல அப்படிங்கிறதுக்காக இருப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இருப்பு இருக்கின்றது, இருப்பை கூட உணராமல் இருக்கின்றது. நான் இருக்கின்றேன் என்பதை உணராமலே உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது பொதுவாக நம்ம சச்சிதானந்தம் சச்சிதானந்தத்தை உணராதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இங்க டீப் ஸ்லீப்ல நீ எதுவும் உணரல அப்படிங்கிறதுக்காக உணரலன்னு அர்த்தம் இல்லை. உனது இருப்பு இருக்கின்றது, இருக்கிறதுனால்தான் நான் ஏதும் உணரவில்லை என்பதை உணர முடிகிறது இல்லையா? நான் ஏதும் உணராமல் இருக்கின்றேன் என்று உனக்கு உணர்வு வருது அப்படின்னாலே அங்கு இருப்புணர்வு என்பது ஒன்று இருக்கத்தானே செய்கிறது. So deep sleep is indirectly a form of a consciousness, a pure consciousness அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல. ஏன்னா விழிக்கும் போது அந்த மைண்ட் கான்சியஸ்னஸ் சேர்ந்து வந்துடுது, இம்பியூர் கான்சியஸும் சேர்ந்து தான் வருது. பட் டீப் ஸ்லீப்ல மட்டும்தான் அந்த இம்பியூர் கான்சியஸ்னஸ் சுத்தமா இல்லாம 100% பியூர் கான்சியஸா மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடமாக நமக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? சரி, அப்போ எல்லாருடைய டீப் ஸ்லீப்புமே ஸ்லீப்லெஸ் ஸ்லீப் தான். பட் அதை யார் உணர்கிறார்கள் அப்படின்னு சொன்னா ஞானிகள் உணர்கிறார்கள். இப்போ பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா என்று உணர்ந்தவன் தெளிவாக புரிந்து கொள்கிறான். நான் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் நான் பிரம்ம உணர்விலே இருக்கின்றேன், விழித்திருக்கும் போதும் பிரம்ம உணர்விலே இருக்கின்றேன், கனவு கண்டு கொண்டிருக்கும் போதும் பிரம்ம உணர்விலே. அதுதான் இங்க சொல்ல வர்றாரு, அடுத்தடுத்து அதுவே சொல்றாருன்னு பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் டீப் ஸ்லீப்ல சொல்லிட்டாரா, உறங்கினாலும் அவன் தூங்குவதில்லை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா டீப் ஸ்லீப் இஸ் நாட் அன்கான்சியஸ் ஸ்டேட் கிடையாது, இட் இஸ் ஆல்சோ எ பியூர் கான்சியஸ் ஸ்டேட் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்கிறதுனால we will not say that டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது தூக்கம் அல்ல, அது தூங்காமல் தூங்குகின்ற ஒரு தூக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இட் இஸ் நாட் ஃபார் ஞானிஸ், ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா எல்லாருமே ஞானிங்க தானே, எல்லாருமே பிரம்மன் தானே. ஸோ எல்லாருக்கும் அதுதான். பட் அதை ஃபீல் பண்றோம், ஒரு சிலர் ஃபீல் பண்ணல அப்படிங்கிறது தான் இந்த டிஃபரன்ஸ்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பகல் கனவில் மூழ்கி இருப்பது போல் கிடந்தாலும் அவன் கனவு காண்பதில்லை. அதுல பர்டிகுலரா வந்து பகற்கனவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. கண்கள் திறந்திருந்தாலும் அவன் விழித்திருப்பதில்லை. சரி, நம்ம வந்து இந்த பகல் கனவு அப்படிங்கிறத ரெண்டையுமே நீங்க எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இமேஜினேட்டிவ் வேர்ல்டு அண்ட் ட்ரீம் வேர்ல்டு. ஸோ இது ரெண்டுமே எண்ணங்களின் பின்னல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவே இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா we used to have an experience, அப்படியே நிதர்சனமாக பிரத்யக்ஷமாக அப்படியே அந்த நிஜ வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம அனுபவிக்கிறோமோ அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்சஸை நம்ம இந்த போத் வேர்ல்ட்ஸ்லயும் அனுபவிக்கிறோம், போத் இன் இமேஜினேட்டிவ் அஸ் வெல் அஸ் இன் தி ட்ரீம் வேர்ல்ட். இந்த ரெண்டுலையுமே அனுபவிச்சா கூட பட் இட் இஸ் நாட் தேட் அப்படிங்கிறத நம்ம உணர்கின்ற ஒரு அற்புத விஷயம்தான் இந்த ரெண்டும். இது பகல் கனவு அஸ் வெல் அஸ் நிஜ கனவு. அதாவது பகல் கனவுங்கிறது கற்பனை உலகம்னு வச்சுக்கோங்க, நிஜமாவே காண்கின்ற கனவுன்றது நமக்கு தூக்கத்துல வரக்கூடிய கனவு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்ப என்ன சொல்லியிருக்காரு, கனவில் மூழ்கி இருப்பது போல் கிடந்தாலும் அவன் கனவு காண்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்? பிரம்மம் சத்தியத்தோட நீங்க வச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கற்பனை பண்றேன் அப்படின்னு சொன்னா இது கல்பனை, இது மாயை என்ற தெளிவான உணர்வோடு நான் நானாகத்தான் இருக்கின்றேன். இந்த கல்பனையோடு நான் மூழ்கி விடுவதில்லை, கற்பனையே நான் என்று நினைத்து விடுவதில்லை, எண்ணங்களோடு ஒட்டி விடுவதில்லை, அந்த எண்ணங்களிலே சிக்கி நான் அழுது கொண்டிருக்கவும் இல்லை. கனவிலே இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் வந்து இமேஜினேஷன் கொஞ்சம் ஓரளவு ஈஸியா புரியும். கனவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா கனவு காண்ற வரைக்கும் நாங்க அதை ஒட்டிட்டு தானே இருக்கோம். கனவு விழிச்சதுக்கு அப்புறம் தான் யூ கேன் ஏபிள் டு டிட்டாச் ஃப்ரம் தட் இமேஜினேட்டிவ், ஐ மீன் கனவு வேர்ல்ட்ல இருந்து நீங்க இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தெளிவா வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட் இஸ் நாட் லைக் தட். பட் அதுலயும் ஒட்டிக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் பொதுவாக நமக்கு தெரியும் இட்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா நான் வேற, என்னுடைய கற்பனை வேற என்று உணர்ந்து கொண்டு ஒரு அனுபவிக்கின்ற அனுபவம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த அனுபவத்தை யோசிச்சு பாருங்க. அப்ப கனவு காண்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கான்ல, ஒரு கற்பனையில என்னமோ பண்ணிட்டு இருக்கான்ல, டேய் நீ கனவு காண்றியா இல்லையா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், நான் கனவுலாம் ஒன்றும் காணலையே. ஏன்னா நோஸ் தட் இட் இஸ் சும்மா, சும்மா நாச்சுக்கு எதையும் அனுபவிச்சுட்டு இருக்கானே தவிர அது சும்மாங்கிற ஃபீலிங்ல தெளிவா அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால என்னடா செம்மையா அனுபவிச்சுட்டு இருக்க போல,
ஏதோ பொழுது போகலடா, நான் பாட்டு ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருந்தேன்டா, which indirectly means that I'm not considering it's a true. அதை உண்மை என்று எடுத்துக்கொண்டது நான் அதிலே சிக்கி போய் அனுபவிக்கவில்லை. பொழுது போகல, அது பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன் என்ற ஒரு ஃபீலிங்ல நீ பேசுறதாக இருந்தா, நீ எங்க இருக்க அப்படின்னு சொன்னா, யூ நோ தி ரியாலிட்டி அண்ட் அட் சேம் டைம் யூ நோ இட்ஸ் அ மாயா. ஸோ எது உண்மை எது மாயை என்ற தெல்ல தெளிவாக உணர்ந்து கொண்டு, ஆனால் நீ வந்து அந்த மாயையில் இருந்தா கூட அது மாயையில் இருக்கிறதா கணக்கு கிடையாது. If you are aware that it's a maya and if you are in a maya, it is not that you are affected by maya. அதாவது மாயையை என் தெளிவாக தெரிந்து கொண்டு மாயையிலே இருப்பவன் மாயையால் பாதிப்படைவதில்லை அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? இப்போ மூழ்கி இருப்பது போல் கிடந்தாலும் அப்படின்னு சொன்னா பாதிப்படைவது போல் இருக்கலாம், பட் அது போல் தான், ரியாலிட்டியில இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பகற்கனவில் மூழ்கி இருப்பது போல் கிடந்தாலும் அவன் கனவு காண்பதில்லை அப்படின்னா நிஜமாவே அந்த கனவை உண்மை என்று நம்புவதில்லைன்னு எடுத்துக்கணும். கனவே காணலியா, அப்புறம் கற்பனை பண்ணான்லே இப்ப கனவு வருதில்லை அப்படின்னு இல்லை, கனவை உண்மை என்று அவன் எடுத்துக்கொள்வதில்லைன்னு அர்த்தம். கனவு காண்பதில்லைன்னா கனவு நம்ம பொதுவாக வந்து கனவு வந்து உண்மைன்னு நினைச்சிட்டு இல்லை, கனவு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஞானிஸ் கேஸ் இஸ் நாட் லைக் தட். அவன் கனவு கண்டு கொண்டிருந்தாலும் he knows that it is a மாயா. கனவில் இருக்கும் போதே கனவை கனவென்று உணர்வான் ஞானி. நினைவில் இருக்கும் போதும் கனவை போல் இந்த உலகம் என்று உணர்வான் ஞானி. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போதும் நான் நானாக இருக்கின்றேன் என்று உணர்வான். நான் எங்கும் போய்விடவில்லை, என்ன இல்லைன்னு இல்லை, இருப்பேன், நான் இருப்பாய் இருக்கின்றேன் என்று உணர்வான் ஞானி. இந்த 3 அவஸ்தைகளையும் அற்புதமாக சுட்டி காட்ட வர்றதுக்காக வந்ததுதான் இந்த ஸ்லோகம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவன் எப்போதும் மாறுவதில்லைன்னு சொல்லிட்டார், அதாவது துரியா அவஸ்தையில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப மீண்டும் 3 அவஸ்தைகளை வந்து சொல்லணும்னு அவருக்கு தோணுது. அதுல முதல்ல வந்து சுசுப்தி அவஸ்தையை சொல்லிட்டார். நெக்ஸ்ட் வந்து ஸ்வப்ன அவஸ்தையை சொல்லிட்டார். அண்ட் ஃபைனலி வாட் லெஃப்ட் இஸ் அப்படின்னா வேக்கிங் வேர்ல்ட சொல்லணும். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கண்கள் திறந்திருந்தாலும் அவன் விழித்திருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். கண்கள் திறந்திருந்தாலும்னா அவன் விழிப்புலகத்தில் இருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். சரியா? கண்கள் திறந்திருந்தாலும்னா வேக்கிங் வேர்ல்ட்ல இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். வேக்கிங் வேர்ல்ட்ல இருந்தாலும் அவன் விழித்திருப்பதில்லை அப்படின்னு சொன்னா அவன் உண்மை என்று நம்புவதில்லைன்னு அர்த்தம். நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விழிப்பு உலகம் அவன் உண்மை என்று எடுத்துக்கொள்வதில்லை. அதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டாதான் நீ உண்மையான விழிப்புல இருக்க. அதை விழித்திருப்பதில்லைன்னு அவர் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அதை உண்மைன்னு நம்பல, ஏன்னா அதனால எதுவுமே பாதிப்படையலை, என்ன நடந்தாலும் அடப்போட இது மாயதானே என்று மிக தெளிவான அந்த அனுபவமாக இருக்கின்றான். அப்போ வெதர் இட்ஸ் அ கற்பனா வேர்ல்ட் ஆர் இட்ஸ் அ ரியல் வேர்ல்டு, ட்ரீம் வேர்ல்டு ஆர் ஈவன் டீப் ஸ்லீப், ஸோ எல்லா இடத்துலையுமே பிரம்மமாக தன்னை உணர்கின்றான். பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கோட நீங்க பரிச்சா மட்டும்தான் புரியும், நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ தேர்ஃபோர் இந்த மித்யா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனுபவம் ஏற்படுகிறது. மித்யால தான் டீப் ஸ்லீப் இஸ் அ மித்யா, ட்ரீம் இஸ் அ மித்யா அண்ட் வேக்கிங் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ ஏ மித்யா. ஸோ மூவிதமான அவஸ்தைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். மாயையிலே இந்த 3 விதமான அவஸ்தைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த 3 விதமான அவஸ்தைகள் இருக்கும் போதும் அவன் எந்த நிலையிலும் மாறாமலே இருக்கின்றான். ஏனென்றால் இந்த அவஸ்தைகள் அவனுக்கு அல்லன்னு அர்த்தம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திஸ் அவஸ்தை இஸ் நாட் மென்ட் ஃபார் ஹிம். இந்த அவஸ்தை என்பது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, மாயையாக சும்மா நாச்சுக்கும். அப்கோர்ஸ் அவன் தான் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறான், அவனில் தான் தோன்றிக் கொண்டிருக்கிறது என்றாலும் கூட, ஆனால் இதனால் அவன் கலங்குவதில்லை, பாதிப்படுவதில்லை. ரீசன் என்னன்னா அவனுக்கு தெரியும் இது மாயா என்று. So this is the most important aspect. இன்னைக்கு கூட குட் மார்னிங் மெசேஜ்ல அகங்காரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். சரியா? அப்ப அது எங்க இருக்குன்னு நீங்க தேடினீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸிலி டு ஐடென்டிஃபை. நான் சொல்லிட்டு இருக்கு இந்த மனசுல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். பட் ரியாலிட்டி இந்த மனசு அப்படிங்கிறதுல இருக்குன்னா மனசுக்கே அதிஷ்டானமாக ஆதாரமாக இருப்பது யாருன்னா பிரம்மம் தான். அப்ப பிரம்மத்துக்கு அகங்காரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்புறம் பிரம்மத்துக்கிட்ட அகங்காரம் இருப்பது போல் அப்படிங்கிற அடுத்த விஷயத்துக்கு இங்கதான் கொண்டு வர வேண்டியது இருக்கு. விவகாரிக சத்தையிலிருந்து பார்க்கும்போது அகங்காரம் இருப்பது போல் இருந்தாலும் பாரமாத்திக சத்தையிலிருந்து பார்க்கும்போது அங்கே உலகமே இல்லை என்றல்லவா தோன்றுகிறது. அப்ப அகங்காரமே இல்லை என்று சொல்ல வேண்டியது இருக்கின்றது. உடல் மனம் புத்தி இவைகள் எல்லாம் வெறும் மாயை, ஆதலால் அது இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டு போ என்ற ரேஞ்சுக்கு போய்விடுகிறது பாரமார்த்திக சத்தை. விவகாரி சத்தையில தெரியுதில்லை என்ற அந்த விஷயத்திற்காக நாம் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சரியா? ஸோ அதைத்தான் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார்.
மூன்று விதமான அவஸ்தைகள் பத்தி நம்ம ரொம்பவே பேசியிருக்கோம். இதெல்லாம் வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் டு வி ஆர். அதாவது நான் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய உபாயமே, அனுபவபூர்வமான ஒரு உபாயமாக இருப்பது எதுன்னா இந்த மூன்று விதமான அவஸ்தைகள் தான். இந்த அவஸ்தைகள் மனதிற்கு, நாட் ஃபார் பிரம்மத்திற்கு. பிரம்மம் சத்தியம், அது மாறாதது. அவஸ்தைகள் மாறுவது, மூவித அவஸ்தைகளும் மாறி மாறி வருவது. இப்ப நான் யார் என்ற கேள்விக்கு மிக சுலபமாக பதில் சொல்லக்கூடியது. ட்ரீம்ல ஒருத்தன் இருக்கான், கற்பனை வேர்ல்ட்ல வேற மாதிரி இருக்கும், ரியல் வேர்ல்ட்ல வேற மாதிரி இருக்கும். இப்படி மூன்று வேர்ல்ட்லையும் வேற வேற மாதிரி இருக்கின்ற அந்த வேறு வேறாக இருக்கின்ற மாறிக்கொண்டிருக்கின்றது நானாக இருக்க முடியாது. இவைகளுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஒன்றே நானாக இருக்க முடியும். இம்மூன்றும் கற்பனையில் கலப்போடு அல்லது கற்பனை இல்லாமலும் இருக்கிறது இல்லையா? டீப் ஸ்லீப்பே எடுத்துக்கிட்டீங்கன்னா கற்பனையின் கலப்பில்லாமல் இருக்குன்னு சொல்லலாம், மீதி 2 வேர்ல்டு கற்பனையில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த மூன்றும் அவஸ்தைகள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது மூன்றுக்கும் சாட்சியாக இருப்பவனே நான். எண்ணங்கள் இருக்கும் போதும் எண்ணங்களை அறிகின்றேன், எண்ணங்கள் இல்லாதிருப்பதையும் நான் அறிகின்றேன். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அடிக்கடி நான் அனுப்பிச்சிற மெசேஜ்ல நான் எண்ணங்களோடு இருப்பதை உணர்கிறேன், எண்ணங்கள் இல்லாமல் இருந்தேன் என்பதையும் டீப் ஸ்லீப்ல உணர்கின்றேன். அப்போ எண்ணங்களோடு இருப்பதையும் இல்லாததையும் உணர்கின்ற அப்போ மூன்று விதமான அவஸ்தைகளின் சாட்சியாக. கனவு அவஸ்தையில என்ன சொல்லியிருக்கோம், நான் கனவு என்னென்னலாம் கனவு கண்டேன் என்று நீ சொல்ல முடிகிறது. அப்போ நீ கனவாகவே இருந்தால் கனவை சாட்சியாக இருந்து அதற்கு ஒரு சாட்சியத்துவையினால் அளிக்க முடியாமல் போயிருக்கும். So all these states is an அவஸ்தா which came through ஒரு மனதினால் உருவாக்கப்படுகின்ற ஒரு அவஸ்தையாக இருக்கின்றன. பட் நானோ இந்த மூன்று அவஸ்தைகளுக்கும் தாண்டி இருக்கின்ற பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன். ஆதலால் நான் இந்த அவஸ்தைகளிலே இருக்கின்றதை பத்தி நான் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவஸ்தைனாலே மாயா. ஸோ என்ன நடந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ட்ரூத் இல்லை. சத்திய வஸ்துவான பிரம்மமே நான். அது என்றைக்கும் அழிவில்லாதது, பாதிக்காதது, நிரந்தரமானது, அப்படியே சாஸ்வதமாக இருப்பதெல்லாம் சொல்லியாச்சு. அப்ப இங்க இருக்கக்கூடியதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ நான் யார் என்று உணர்வதற்கு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகற்கனவில் மூழ்கி இருப்பது போல் கிடந்தாலும் அவன் கனவு காண்பதில்லை அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ எண்ணங்கள் அதாவது எண்ணுபவன் எண்ணமாக மாறுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ ஞானியோடைய மனசுல இருந்து எண்ணங்கள் பலவிதமா தோன்றினாலும் கூட அவர் அந்த எண்ணங்களா மாறுறது கிடையாது. சோ அந்த மாதிரி கனவுல பகற்கனவுல மூழ்கி இருந்தாலும் சரி, அதாவது பல எண்ணங்கள் தோன்றினாலும் சரி, அங்க கனவு காண்பது கிடையாது அப்படின்னா அந்த எண்ணங்களா மாறுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன்னா கரெக்டா? அதாவது நான் என்ன சொன்னேன், அந்த கனவை உண்மை என்று நம்ப மாட்டான் அப்படின்னு சொன்னேன், சரியா? அப்போ கற்பனை செய்தவன் தன் கற்பனையை உண்மை என்று நம்பும் போதுதான் கற்பனை செய்தவன் காணாமல் போய் விடுகின்றான், சரியா? அப்போ கற்பனை programmer cannot become a program, but if the programmer assume himself as a program, there cannot be a programmer separately. அப்போ ப்ரோக்ராமாகவே அந்த ப்ரோக்ராமர் ஆக முடியாத போதும் அப்படி என்று நினைத்துக் கொள்ளும் போது அவன் காணாமல் போகின்ற ஒரு அதிசயத்தை காண்கின்றோம், சரியா? பட் as far as ஞானி இஸ் கன்சர்ன்ட் அது சான்ஸே கிடையாது. ஞானத்துல இது முடியவும் முடியாது. பிகாஸ் ப்ரோக்ராமர் cannot become a program. A creator cannot become the created, இல்லையா? உருவாக்குபவன் உருவாக்கிய பொருளாக இருக்க முடியாது. உருவாக்கியவன் வேற, உருவாக்கிய பொருள் வேற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர அப்படி இருக்க சான்ஸே இல்லை என்ற அடிப்படையில நீ பேசுறதா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேண்ணா. அப்புறம் இந்த கண்கள் திறந்திருந்தாலும் அவன் விழித்திருப்பதில்லை அப்படின்னா, இப்ப ஞானி கண்கள் திறந்துதான் இருப்பாரு, உலகத்தை பார்ப்பாரு, எல்லாத்துலயுமே செயல்படுவாரு, பேசுவாரு. அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய உடல் மனசு புத்திய வச்சு அந்த உடல் மனசு புத்தி என்னுடையது அப்படிங்கக்கூடிய அகந்தையில விழித்திருக்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அதான் உண்மை என்று நம்ப கிடையாதுன்னு சொல்லிட்டேன். கண்கள் திறந்திருந்தாலும் அவள் விழித்திருக்கிறார், எல்லாம் செய்கிறார், பட் அது உண்மை என்று எடுத்துக்கொள்வதே இல்லை. அதை மாயையாக பார்க்கிறார் அப்படின்னு இப்போ எடுத்துக்கிட்டாலே போதும்.
அதான் நான் உடல் மனம் புத்தியில ஒட்டாம அது அந்த அகங்காரம் இருக்கும்ல, நான் உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு இருக்கும். ஆனா அவர் வந்து அதுல ஒட்டாம அதுல விழித்து இருக்காம இருப்பாரு அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா பாப்பாரு, மாயையா பாப்பாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி. ஓகே ஓகே. Let's see the one more. 95th OB. The man of knowledge seems to think, but has no thoughts. He seems to have sense perceptions, but does not experience. He seems to have intelligence, but is empty-minded. He appears to be a person, but is not. என்னையா சொல்றீங்க? ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பிரம்மம் சத்யா ஜெகத் மித்யா என்று உணர்ந்தவன அப்படியே வந்து என்னென்ன இந்த ஒரு வரியை எப்படி எப்படி எல்லாம் போட முடியுமோ போட்டு வச்சிருக்காருப்பா, பாருங்களேன். ஞானம் பெற்றவன் சிந்திப்பது போல், எல்லாமே போல் போலா வருவீங்க. சிந்திப்பது போல் தோன்றினாலும் அவன் எண்ணங்கள் இல்லை. அவன் எண்ணங்களோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை. எண்ணமே நான் நினைச்சுக்கிறது இல்லை. எண்ணுபவன் நான், அதனால் எண்ணம் நான் அல்ல அப்படிங்கிற ஃபீலிங்ல தெளிவா இருக்கான். ஸோ தேர்ஃபோர் அங்க வந்து எண்ணங்கள் இருக்கும், ஞானிகள்ட்ட எண்ணங்கள் இருக்காதுன்னு இல்லை. ஞானிகள்ட்ட எண்ணங்கள் இருக்கும், பட் எண்ணத்தோடு அவன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை. இது வரும் ப்ரோக்ராம் அப்படின்றது அவன் புரிஞ்சுக்கிட்டு, இது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு, பட் இந்த மாயை கடந்த நிலையில் நான் இருக்கின்றேன் என்ற தெளிவோடு அவன் இருக்கின்றான். ஸோ தேர்ஃபோர் சிந்திப்பது போல் தோன்றும், அவன் மனம் சிந்திக்கும், செயல்படும், பிளான் பண்ணும், எல்லாமே பண்ணும். அட் தி சேம் டைம் அவன் அந்த எண்ணங்களோடு பிணைவதில்லை. அவன் எண்ணங்கள் என்று அவன் எண்ணுவதில்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட், அவன் புலன் உணர்வுகளை பெற்றிருப்பது போல் தோன்றினாலும் அவன் அதை அனுபவிப்பதில்லை. ஸோ அவன் அந்த ஞானேஸ்வரியில் சொல்லியிருப்பார்ல, அவன் உண்பான், சாப்பிடுவான், பார்ப்பான், நடப்பான், மலமூதரம், விஜயசனம் செய்வான். So he seems to be like doing all the activities through all these 10 sense organs. சரியா? 5 sense organs, 5 active organs. அந்த 10 கரணங்களையும் வைத்துக்கொண்டு லைக் ஆர்டினரி பீப்புள் என்னென்ன செய்வானோ எல்லாத்தையும் அவன் பண்ணிட்டு இருப்பான். at the same time he will not experience it இங்கே போட்டிருக்கு. சரியா? ஆனால் அவைகளை வெறும் மாயை என்ற தெளிவான உணர்வோடு இந்த அனுபவம் என்னுடையது அல்ல, இன்ஃபேக்ட் என்னுடைய அனுபவமே இதில் சும்மா நாச்சுக்கும் வெளிப்படுகிறது, இப்படி வேணா வச்சுக்கோங்க. சரியா? அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், சிதாபாஸ், ரெஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ரெண்டு விஷயத்தை நம்ம ரொம்ப கிளியராகவே பேசியிருக்கோம். இப்போ இந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த உணர்வு பிரதிபிம்ப உணர்வுன்னு சொல்றோம். அது 2 உணர்வு இருக்கு. இந்த 2வது பிரதிபிம்ப உணர்வுல புலனுகர் உணர்வுகள் அடங்கும். சரியா? எல்லா புலன்களின் செய்கைகள் ஆக்ஷன்ல இருக்க நீ வந்து இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், இந்த 10 கரணங்களும் ஒரு உணர்வை கொடுக்கறது இல்லை. கண்ணில் பார்க்கும்போது உனக்கு உணர்வு வருது, மூக்கில் நகரும் போது உணர்வு வருது, நாக்கத்து வைக்கும் போது உணர்வு வருது. 5 புலன்களின் வாயிலாக நீ உணர்வுகளை அனுபவிக்கின்ற, பின் நடக்கிற செய்கிற அப்படிங்கிற மாதிரியான செயற்கரணங்கள் வாயிலாகவும் நீ உணர்வுகளை அனுபவிக்கின்றாய். ஆனால் இந்த உணர்வுகள் எல்லாம் உண்மையில் ஒரிஜினல் உணர்வே, ஆனால் பிரதிபிம்பித்து இம்மாதிரியான உணர்வுகளாக வெளிப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? இது ஏன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, 2 கான்செப்ட், 2 ட்ரூத். எக்ஸ்பீரியன்ஸ் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஹி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி பிரம்மானுபவா இன் ஹியர். நம்ம அஞ்ஞானியை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். அஞ்ஞானி வந்து புலனுகர் உணர்வுகள் அப்படிங்கிறது உண்மையை நம்பி அனுபவிக்கிறான். அவர் வந்து ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் புலனுணர்வுல பட்டு பிரதிபலிக்கிறது. ஐ எம் என்ஜாயிங் ஒன்லி மை ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறான். உங்களுக்கு பெரிய மாதிரி சொல்லணும்னா வேற வழக்கம் போல் நடிகர் எக்ஸாமுக்கு போயிடலாம். நடிகர் உணர்வுங்கிறது ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ங்க. அவன் ஒரு வேஷத்துல போயிட்டு சாப்பிட்றான், சிரிக்கிறான், அழுகுறான், ஓடுறான், அவன் நடக்கிறான், எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். பட் ஆல் தீஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அழுகிறது, சிரிக்கிறது, இது எல்லாமே நடிகனுடைய அந்த ஒரிஜினல் உணர்வு. அது அப்பழுக்கற்றது, தூயது, சுத்த சத்து சித்தாக இருக்கிறது, நிர்குணம், நிராகரம். ஸோ அந்த உணர்வு தான் இங்க வந்து சிரிச்சிட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்கு, குதிச்சுக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. தேர் இஸ் நோ அதர். இந்த நடிகன் உணர்வை தவிர வேற புதுசாலாம் ஒன்றும் இல்லை, இதுவே தான். பட் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மை இல்லை, இல்ல சும்மா தானே. ஆனா சும்மா எது இருக்குன்னா அந்த ஒரிஜினல் உணர்வு தான் இங்க சும்மா நாச்சுக்கு இருக்கு. ஆனா சும்மா நாச்சுக்கு இருக்கின்ற உணர்வு இல்லை, இல்லவே இல்லை.
அப்ப இல்லாத அந்த சும்மா நாச்சுக்கும் உணர்வை இருப்பது போல் காட்டியதுன்னா பிரம்ம உணர்வு தான் காட்டிட்டு இருக்கு. இப்ப பிரம்ம உணர்வு தான் இங்கே பலவிதமான இல்லாத உணர்வுகளை எல்லாம் இருப்பது போல் காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்ப அவன் எதை அனுபவிக்கிறான்னா இல்லாத உணர்வை அனுபவிக்கவில்லை, இருக்கின்ற பிரம்ம உணர்வை தான் அவன் உண்மையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பாருங்க, புலன் உணர்வுகளை பெற்றிருப்பது போல் தோன்றினாலும் இப்போ புலன்கள் எல்லா புலன்களுக்கும் உணர்வு வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா புலன் உணர்வுன்னு செப்பரேட்டா இண்டிபெண்டாவா இருக்கு. அந்த பிரம்ம உணர்வு தாண்டா இங்க புலன்ல உணர்வு வர்றப்பால தெரியுது. அப்ப புலன்களால் அனுபவிக்கப்படுகின்ற உணர்வுகள் அப்படிங்கிறது அவன் அனுபவிக்க மாட்டான். என்னையா மறுபடியும் குழப்பறீங்கன்னு தோணலாம். அவன் அதை அனுபவிப்பதில்லை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். சரியா? அது எப்படி அனுபவிக்காம இருக்க முடியாதுதான் இருக்குல்ல, வந்துருச்சு இல்ல, மாயையில, மாயையாவே இருக்கட்டும், மாயையில அனுபவிப்பான்னு நீங்க சொல்லிட்டு போங்களேன். ஏன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். சரியா? 5 மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று மீதி நின்றால் ₹1,00,000. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாட்டினுடைய லைன்ஸ் இல்லையா? சோ இதுல என்னதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம்? 5 மிட்டாய் சாப்பிட்டது அவன் நாக்கு தானே, புலன்கள் அனுபவித்தன. ஆனால் அவன் 5 மிட்டாயை சாப்பிட்டானா அல்லது பிரம்ம உணர்வை சாப்பிட்டானா? 5 மிட்டாயாக இருப்பது கண்ணன் என்ற உணர்வோடு அவன் அதை மகிழ்ச்சியோடு அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னோம். ₹1,00,000 எப்படி வந்தது? 5 மிட்டாய் 5 ரூபாய் தானே, அது எப்படி லட்சமா மாறிச்சு? பிகாஸ் ஹஸ் நாட் ஈட்டன் தி 5 மிட்டாய். 5 மிட்டாய்க்கு வேல்யூ 5 ரூபாய் தான். ஆனா அது பிரம்மனுடைய வேல்யூ விலை மதிக்க முடியாதது. 5 மிட்டாய் நான் நாக்குல வச்சேன் அப்படிங்கிறதுக்காக நான் 5 மிட்டாய் சாப்பிட்டேன்னு நினைக்க கூடாது. நாக்குல வச்சது என்னவோ 5 மிட்டாய் தான், நான் அனுபவிச்சது பிரம்ம உணர்வு இல்லை. ஸோ இன் தீஸ் வே நீங்க ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ இவன் அனுபவிக்கவில்லைன்னு எதை சொல்றாரு? 5 மிட்டாய் அனுபவிக்கலைன்னு சொல்றாருப்பா. அப்படின்னா மாயாவிலே வெளிப்படுகின்ற அந்த உணர்வுகளை உண்மை என்று நம்பி அனுபவிக்கவில்லைன்னு அர்த்தம். நடிகன் அழுதான்ல, உண்மையாவே அழலைன்னு அர்த்தம். சிரிச்சான்ல, உண்மையாவே சிரிக்கலன்னு அர்த்தம். நடிகன் ஓடினான்ல, பாடினான்ல, எல்லாமே உண்மையா பண்ணலன்னு அர்த்தம். சரி, அப்படின்னா அப்புறம் எப்படி பண்ணாரு அப்படின்னா அவனுடைய ஒரிஜினல் கான்சியஸ்னஸே இங்கே இப்படி எல்லாம் இருப்பது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போ உண்மையில் இங்கே எந்த உணர்வு அனுபவிக்கப்படுகிறதுன்னா அந்த நடிகனின் உணர்வு தான் இங்கே அழுகை போல் தென்பட்டது, சிரிப்பு போல் தென்பட்டது. இதெல்லாம் வெளிப்பாடு. எதனுடைய வெளிப்பாடுன்னா அந்த ஒரிஜினல் நடிகரனுடைய வெளிப்பாடே தவிர இது அப்படின்னு சரியா ஏதாவது இருக்கான்னா ஒண்ணுமே இல்லையே. அழுகை என்பது இல்லவே இல்லையே. சிரித்தல் என்பது உண்மையில் பாத்துக்கணும். இல்லவே இல்லைன்னா தெரியும், பாக்குறதுக்கு தெரியும், திரையில தெரியும், பட் உண்மையில இருந்ததா? உண்மையில அழுகையும் இல்லை, சிரிப்பும் இல்லை, எதுவும் இல்லை. ஆதலால் உண்மையில் இல்லாததை எப்படி அனுபவிக்க முடியும்? அப்போ அனுபவிச்சது எதப்பா அப்படின்னா பிரம்மத்தை தான், பிரம்ம உணர்வை மட்டும்தான் அனுபவிச்சோம். இதுவெல்லாம் சும்மா நாச்சுக்கும் மாயையாக தோற்ற மாத்திரமாக வெளிப்பட்டது அப்படிங்கிறதுக்காக அதை உண்மைன்னு எடுக்கக்கூடாது. வெளிப்பாடு பொய் என்ற உணர்வோடு நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சித்தால் அவன் உணர்வுகளெல்லாம் பெற்றிருப்பது போல் தோன்றினாலும் உண்மையில் அவன் அனுபவிப்பதோ பிரம்ம உணர்வை. ஆதலால் அவன் இதை அனுபவிப்பதில்லை. எதை அனுபவிக்கல? புலன் விஷயங்களே அனுபவிப்பதில்லை. புலன்களால் ஏற்படுகின்ற உணர்வை உண்மை என்று நம்பி அனுபவிப்பதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? அடுத்து, அவன் புத்திசாலித்தனம் உடையவன் போல் தோன்றினாலும் அவன் மனம் அற்றவனே. அவன் ஒரு தனி மனிதன் போல் தோன்றினாலும் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அதை அப்புறம் பார்க்கலாம். புத்திசாலித்தனம் உடையவன் போல், எல்லாமே நான் போல் வந்துடும் முதலே சொல்லிட்டேன். சரியா? போல் தோன்றினாலும் அவன் மனமற்றவனே அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ உடையவன் போல் அப்படின்னா அங்க புலன் நுகர் அனுபவங்கள் அப்படிங்கிறது மனதிற்கு சொந்தமானவை. முடிவெடுக்கும் எண்ணங்கள் என்பது புத்திக்கு சொந்தமானது. சரியா? அப்போ ஞானி பார்ப்பான், நடப்பான், கிடந்து உழலுவான், மலமூத்தர் விசர்சனம் செய்வான் அப்படின்னு மட்டும் இல்ல. ஞானி சிந்திப்பான், ஞானி முடிவெடுப்பான், ஞானி பிளான் பண்ணுவான். ஞானி எல்லாமே புத்தியும் யூஸ் பண்ணுவான். புத்தியை யூஸ் பண்ண மாட்டான்னு இல்லை, யூஸ் பண்ணுவான். எப்படி இந்த மனம் அப்படிங்கிற இந்த கருவிகளை யூஸ் பண்ணி அவன் எல்லா வகையிலையும் நடிகன் நடிச்சானோ, எக்ஸ்பிரஷன் டூல் தான். மைண்ட் இஸ் an எக்ஸ்பிரஷன் ஆஃப்
ஒரு ஃபீலிங்ஸ் இல்லையா? அந்த பிரம்மானுபவத்தை விதவிதமாக வெளிப்படுத்தும் கருவி மனம். அந்த இந்த பிரம்ம உணர்வே எது சரி எது தவறு என்று முடிவெடுப்பதற்காக யூஸ் பண்றது புத்தி. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பிரம்ம உணர்வை விதவிதமாக வெளிப்படுத்துவதற்கு பெயர் மனம். பிரம்ம உணர்வை எது சரி எது தவறு என்று அந்த மனதை விதவிதமா எக்ஸ்பிரஸ் பண்ணணும், இல்லை எப்படி எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, அது எல்லாமே பொய் எக்ஸ்பிரஷன். அப்புறம் புத்தியிலிருந்து வரக்கூடிய இந்த சரி தவறும் அப்படிங்கிறதும் பொய்யாக ஒரு சரி, பொய்யாக ஒரு தவறுன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. என்னையா சொல்ற, சரி தவறுன்னு சொல்றதுக்கு தானே புத்தி இருக்கு. சரின்னு சொன்னாலும் அது பொய் தான், தவறுன்னு சொன்னாலும் பொய் தான். ஏன்னா அங்கதான் எதுவுமே இல்லையே. ஸோ இல்லாத ஒன்றுக்காக, ஆனால் மாயைக்காக இவைகள் எல்லாம் நெசசிட்டி அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் இந்த தெளிவோட யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான். இப்போ நான் புத்தியில யூஸ் பண்ணிட்டேன், நான் நினைச்சா அது கரெக்டா இருக்கும், நல்லா தெரியும் இது மாயன்னு. மாயில என்ன மண்ணாங்கட்டி கரெக்டா இருக்கிறதுக்கு? எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒண்ணு, நிரந்தரம் இல்லாத ஒன்று நான் என்ன டிசிஷன் எடுக்கிறது? நான் என்ன டிசிஷன் எடுத்தாலும் அது ரைட்டுன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம், ரெண்டுமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ சச் இஸ் தி திங். when you continuously கான்செப்ட் எப்படி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமே. சூப்பர் எக்ஸாம்பிள் தான். தர்மம் சரி என்று சொல்லணும், அதர்மம் தவறு என்று சொல்லணும். இதுதான் புத்தி சொல்லும், சரியா? ஆனா பிரம்மவஸ்தையிலேருந்து பார்த்தேன்னா தர்மம் சரி என்பதும் தவறு, அதர்மம் தவறு என்பதும் தவறு. இங்க சரி தவறுக்கு அப்பாற்பட்ட இடத்தில் இருக்கின்ற அந்த பிரம்மா உணர்விலே நீ சரி தவறு என்ற இடத்திற்கே இடம் இல்லையே. இங்கே மனம் புத்தி அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பதல்லவா அந்த புத்தி உணர்வு, இந்த பிரம்ம உணர்வு. அப்ப பிரம்ம உணர்வில் இருப்பவனுக்கு சரி தவறு என்பதற்காக நிர்ணயிப்பதற்கான புத்தி உணர்வு ஒர்க் பண்ணும். பட் ஹி நோ அண்ட் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் அதுக்கு பியாண்ட்ல இருக்கேன், இது ஒரு மண்ணாங்கட்டியும் நான் டச் பண்ண போறது இல்லை. அப்ப புத்தி அவன் அனுபவிப்பானா? இல்லை. ஆனா பிரம்ம உணர்வு அவன் புத்தியில பட்டு அது சும்மா நாச்சுக்கும் வெளிப்படுத்திட்டு இருக்கும். எப்படி மனசு அவனுடைய பிரம்ம உணர்வே, மனசு அந்த நடிகனுடைய உணர்வே அந்த விதவிதமான ஃபீலிங்ஸ் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணினானோ, அதை மாயை என்று தெளிவாக புரிந்து கொண்டு எக்ஸ்பிரஸ் பண்ணினானோ, அவன் உண்மையில் அந்த எக்ஸ்பிரஷனை பொய் என்ற உணர்வோடு பிரம்மத்தை அனுபவித்தானோ, அப்படி இந்த புத்தியில பண்ற பிளானிங்கும் கூட பிளான் பண்ணுவான். ஆனா இது இதனால ஆக போறது ஒன்னில்லை என்று புரிந்து கொண்டு, சரியோ தவறோ அதனால ஆக போறது ஒன்னில்லை என்று புரிந்து கொண்டு இவன் பிளான் பண்ணுவான். அதனால அவன் அன்அஃபெக்டடா இருப்பான். ஸோ அவன் புத்தி வேலை செய்யும். ஆனால் அவன் புத்திசாலித்தனம் உடையவன் போல் தோன்றினாலும் அவன் மனமற்றவனே. இங்க மனமற்றவனேன்னு சொல்லும் போது புத்தியற்றவனேன்னு வச்சுக்கணும் நீங்க. ஸோ அவன் புத்தியை கடந்த நிலையில் இருக்கின்றான் அப்படிங்கிறத சொல்ல வர்றதுக்காக அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேவா? ஏன்னா பிரம்மம் எண்ணங்களை தாண்டிய நிலையில் இருக்கின்றது, உடல் மனம் புத்தி இவற்றை கடந்த நிலையில் இருக்கின்றது. ஆதலால் அந்த பிரம்மத்திடம் மனம் இல்லை இல்ல, பிரம்மத்துல புத்தி இல்லை இல்ல, அந்த உணர்வு தானே சத்திய உணர்வு. ஆனா அது பட்டு புத்தியில பட்டு பிரதிபலிக்கிற மாதிரியும் மனசுல பட்டு பிரதிபலிக்கிற மாதிரியும் எல்லாம் தெரியும் தான். பட் தெரியுதுங்கிறதுக்காக அது ஒன்றும் உண்மை இல்லை இல்ல என்ற அந்த விஷயத்தை தான் இந்த பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யாவை இவ்வளவு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது போல் எனக்கு தெரிகிறது. நெக்ஸ்ட் அவன் ஒரு தனி மனிதன் போல் தோன்றினாலும் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. இது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா என்னுடைய எண்ணத்தின் பின்னலிலே பிரம்ம உணர்வே தான் இங்கே பிரகிருதியின் சம்பந்தத்தை கொண்டு உலகமாக மாறியது. அங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான 84 லட்சம் யோனிகளாக இங்கே உயிரினங்களாக உருமாறுகிறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆல் நத்திங் பட் மாயா. பட் ஹூ இஸ் தி அதிஷ்டானா ஆஃப் திஸ் மாயான்னா பிரம்மம் மட்டுமே. அப்ப தனி மனிதன் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? 84 லட்சம் உயிரினங்கள், அந்த ஒவ்வொரு உயிரினங்கள்லயும் எக்கச்சக்கமான கோடிகள்லாம் எண்ணிக்கையே கிடையாது. அப்ப ஒவ்வொன்றும் தனித்தனி இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது. அதுல ஒரு மனுஷன் தனியா இருக்கான்னா அந்த மனிதன் அப்படிங்கிறதுக்கு தனி இண்டிவிஜுவாலிட்டிங்கிறதே கிடையாது. ஏன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இருக்கிறது பிரம்ம மட்டும்தான், அதுவே தான் எல்லாமாக இருக்கின்றது எனும்போது தனி மனிதன் போல் தான் தோன்ற முடியும். மறுபடியும் போல் வந்துருச்சு, சரியா? தனி மனிதன் போல் தோற்றம் அளிப்பான். எல்லாமே வேற வேறையா தெரியும். ஒருத்தன் குட்டையா இருப்பான், நெட்டையா இருப்பான், வெறுப்பா இருப்பான், வெளுப்பா இருப்பான், பாக்குறதுக்கு ஏணி வச்சாலும் எட்ட முடியாத தூரத்துல ஒருத்தனுக்கும் இன்னொருத்தருக்கும் டிஃபரன்சஸ் இருக்கும், வேதங்கள் இருக்கும். எல்லாம் போல் போல் தான் நான் சொல்லுவேன். வேதங்கள் இருப்பது போல் தெரியும், நெட்டையா இருக்கிற குட்டையா இருக்கிற மாதிரி தெரியும். எல்லாமே எண்ணத்தின் பின்னல்களிலே பிரம்ம உணர்வு மட்டுமே பிரகிருதியின் துணை கொண்டு எண்ணத்தின் பின்னல்களிலே இத்தனை காட்சிகளாக நமக்கு தென்பட்ட போதிலும் உண்மையில் அவைகள் எல்லாம் எதுவும் இல்லவே இல்லை. அவைகள் எல்லாம் வெறும் மாயத் தோற்றமே. ஆதலால் இது எதுவுமே இல்லை என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் அல்லவா? அப்படி புரிந்து கொள்ளுமாறு இந்த ஸ்லோகத்துல கேட்கிறார். அவன் ஒரு தனி மனிதன் போல் தோன்றினாலும்
அவன் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொன்னா தனி மனிதன் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அவன் எப்போதும் பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கின்றான், பிரம்ம ரூபத்திலேயே இருக்கின்றான். ஆதலால் அவனை ஒரு பர்டிகுலரா அதுக்குள்ளன்னு சிக்க வைக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நான் முழுசா படிக்கிறேன், ஈஸியா இருக்கும். ஞானம் பெற்றவன் சிந்திப்பது போல் தோன்றினாலும் அவனுக்குள் எண்ணங்களே இல்லை. அவன் புலன் உணர்வுகளை பெற்றிருப்பது போல் தோன்றினாலும் அவன் அதை அனுபவிப்பதில்லை. அவன் புத்திசாலித்தனம் உடையவன் போல் தோன்றினாலும் அவன் மீண்டும் எண்ணங்கள் அற்றவனே, மனமற்றவனே. அவன் ஒரு தனி மனிதன் போல் தோன்றினாலும் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படி இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் எண்ணங்களின் பின்னல்கள்ல அப்படித்தான் இருக்கும். ஞானம் பெற்றவன் அப்படின்னும் போது சிந்திப்பது போல் தோன்றுவது எண்ணத்துல வந்துருதா? புலன் உணர்வுகளை பெற்றிருப்பது போல் எண்ணங்களால் தான். புத்தி யூஸ் பண்றது எண்ணங்களால் தான். அவனே எண்ணங்கள் கடந்த நிலையில இருக்கான். அதனால இது எல்லாமே எண்ணங்களை வைத்துக் கொண்டு அப்படி இருப்பது போல் செய்வது போல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே தவிர உண்மையில் அவன் எண்ணங்களையே கடந்திருக்கின்றான் என்று நாம் உணர்ந்தால் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். போதும்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஒரே வரியில என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரிஜினல் கான்சியஸே சித்தாபாசா இருக்கு, உடல் மனம் புத்தியா இருக்கு. ஆனா இந்த சித்தாபாஸ்க்குன்னு தனி இருப்பு கிடையாது, இருக்கிறது ஒரிஜினல் உணர்வு மட்டும்தான். ஓகே ஓகே, கரெக்ட். அதே மாதிரி இப்போ கர்த்தாவா இருந்தாலும் அதுக்கு அகங்காரம் இல்லாம செய்யும் போது அது அகர்த்தாவா இருக்கு. ஒண்ணுதான், அகங்காரம் இல்லைனாலே அகர்த்தா தான். அதே மாதிரி போக்தாவா எல்லாத்தையும் அனுபவிப்பான், ஆனா எதுலையுமே பற்று இல்லாத மாதிரி இருப்பான். ஓகே.